ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி ராஜஸ்தான் மாநிலத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடந்தது. ஸோ அந்த கவுன்சில் மீட்டிங்கில் ஜிஎஸ்டி சம்மந்தமான ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க. ஸோ எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி விலை ஏறப்போகுது, எதுக்கெல்லாம் குறைய போகுது அப்படிங்கிற ஒரு சில முக்கியமான தகவல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கட்டாயம் இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது முதல்ல நம்ம எந்தெந்த பொருட்களுக்கான விலை குறைய போகுது அப்படின்னு பார்க்கலாம். செறிவூட்டப்பட்ட அரிசி மீதான வரியை 5% குறைக்க ஜிஎஸ்டி கவுன்சில் பரிந்துரைத்துள்ளது. முன்பு இதன் மீதான வரி 18% இருந்தது. இது முக்கியமான ஒரு தகவல். ரெண்டாவதா பாருங்க, விவசாயிகள் பச்சை மிளகு, காய்ந்த மிளகு, உலர் திராட்சைகளை விற்பனை செய்யும் போது எந்த விதமான ஜிஎஸ்டி வரியும் இல்லை. அவற்றை வியாபாரிகள் வாங்கி விற்பனை செய்யும் போது அவற்றுக்கு வரி விதிப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ விவசாயிகள் நேரடியா இந்த சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, பச்சை மிளகு, காய்ந்த மிளகு, உலர் திராட்சை இதெல்லாம் நேரடியாக விற்பனை செஞ்சாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வரி கிடையாது. அதுவே ஒரு டீலர்கிட்ட கொடுத்து அவங்க விற்பனை பண்றாங்க பார்த்தீங்களா, லாபம் வச்சு விற்பனை பண்ணுவாங்க, அந்த லாபத்துக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்ததா முக்கியமான தகவல் பாருங்க, வங்கி கடன் பெற்றவர்கள் விதிகளை பூர்த்தி செய்யாவிடில் அதற்கு விதிக்கப்படும் அபராதம் மீது ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க லோன் வாங்கியிருக்கீங்க பேங்க்ல, அந்த லோன் அமௌண்ட் சரியா கட்ட முடியல, அதுக்கான பெனால்டி சார்ஜஸ் போடுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த பெனால்டி சார்ஜஸ்க்கு ஜிஎஸ்டி வசூலிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்ததா ஜீன் தெரப்பி சிகிச்சைக்கு முற்றிலும் ஜிஎஸ்டி வரி விலக்கு அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு திட்டங்கள் மூலம் இலவசமாக தரப்படும் உணவுகளின் மூலப்பொருட்களுக்கு ஜிஎஸ்டி விலக்கு அளிக்கப்படுது. அதே மாதிரி எல்ஆர்சாம் அமைப்புக்கு வரி விலக்கு அளிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. வணிக ஏற்றுமதியாளர்களுக்கான இழப்பீடு எச்எஸ் 0.1% குறைக்கப்பட்டிருக்குது. 50%க்கும் அதிகமாக சாம்பல் கண்டென்ட் கொண்ட ஆட்டோகிளேவ்டு ஏரேட்டட் காங்கிரீட் ஏஏசி காங்கிரீட் பிளாக்குகளுக்கான ஜிஎஸ்டி வரி 18% 12% குறைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் முக்கிய முடிவுகள். அது மட்டும் இல்லாம 148 பொருட்களுக்கு வரி விகித மாற்றம் பற்றி ஆலோசனை நடந்திருக்குது. இந்த ஜிஎஸ்டி கூட்டத்துல கடிகாரங்கள், பேனா, ஷூ மற்றும் ஆடைகள் போன்றவற்றுக்கான வரிகளை உயர்த்துவது உள்ளிட்ட 148 பொருட்களுக்கான வரி விகிதத்தை மாற்றுவது குறித்து முக்கிய முடிவு எடுக்கப்பட்டிருக்குது. அதுல முக்கியமா இப்ப ஷூ வாங்குறீங்க பாத்தீங்களா, காலணிகள் 15%, அதாவது 15,000 ரூபாய்க்கு மேல நீங்க காலணிகள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸ், ஜிஎஸ்டி டாக்ஸ் 18% அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15,000க்கு கீழே நீங்க காலணிகள் வாங்கும் போது அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்களுக்கு 5%, 12%, 18%, 28% என்ற 4 அடுக்கு வரி விகிதங்களுக்கு பதிலாக ஒரே மாதிரி 35% வரி விகிதத்தை அறிமுகப்படுத்துவது தொடர்பாகவும் முக்கிய முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதாவது சிகரெட் மற்றும் கூல்ட்ரிங்க்ஸ், பாட்டில் அடிச்சு கூல்ட்ரிங்க்ஸ் விற்கிறாங்க பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே வரி மாதிரி 35% வரி விதிக்க போறாங்க. ஸோ இதை பத்தின ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அண்ட் முக்கியமா பாப்கார்ன் சம்பந்தமா ஜிஎஸ்டியில முடிவு எடுத்திருக்காங்க. பாப்கார்ன்களின் வரி விகிதங்களை ஜிஎஸ்டி கவுன்சில் தெளிவுபடுத்தியுள்ளது. முன்கூட்டியே பேக் செய்யப்பட்டோ அல்லது லேபிள் இடப்படாமலோ உப்பு மற்றும் மசாலா கலந்து வழங்கப்படும் பாப்கார்ன்களுக்கு 5% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படும். அதே மாதிரி முன்பே பேக் செய்யப்பட்டு லேபிள் ஒட்டப்பட்ட பாப்கார்ன்களுக்கு 12% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படும். ஸ்வீட் கேரமல் பாப்கார்ன் போன்ற, அதாவது பாப்கார்னின் இயல்பான சுவையை சர்க்கரை, கேரமல் சேர்த்து மாற்றி அந்த வகை பாப்கார்ன்களுக்கு 18% வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேக்கெட் பண்ணாம உப்பு மற்றும் மசாலா சேர்ந்து கொடுக்கக்கூடிய பாப்கார்னுக்கு 5% ஜிஎஸ்டி. அதே மாதிரி ஏற்கனவே பாப்கார்ன் தயாரிச்சு அதை பேக் பண்ணி அதுக்கு மேல பிரைஸ் லேபிள் ஒட்டியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு 12% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. அதே பாப்கார்ன்ல சுகர் ஆட் பண்ணியிருந்தாங்க அல்லது கேரமல் சேர்த்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு 18% வரி விதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த அடுத்ததா பழைய கார்கள், அதாவது யூஸ் பண்ணப்பட்ட கார்கள் சேல் பண்றாங்க பாத்தீங்களா, அதுக்கு ஜிஎஸ்டி. ஸோ அதை பத்தின ஒரு தெளிவான முடிவு கொடுத்திருக்காங்க. அதாவது மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்கள் உட்பட அனைத்து பழைய மற்றும் பயன்படுத்தப்பட்ட கார்களுக்கு அந்த சிசி டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஸோ அதுக்கு 12% வரி விதிக்கப்படுது.
தற்போது இது 18% உயர்த்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த வரி விகிதம் வாகனத்தை விற்பனை செய்பவரின் மார்ஜின் தொகைக்கு மட்டுமே பொருந்தும். அதாவது வாங்கிய விலைக்கும் விற்கும் போது இருக்கும் விலைக்கும் உள்ள வித்தியாச தொகைக்கு மட்டுமே இந்த வரி பொருந்தும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்ப நீங்க 10 லட்ச ரூபா போட்டு ஒரு கார் வாங்கியிருக்கீங்க. அந்த காரை வேற ஒரு நபருக்கு டைரக்டா சேல் பண்றீங்க. அதாவது டீலர்ஸோ இல்ல ரீசெல்லர்கிட்டயோ போகாம டைரக்டா நீங்க ஒரு நபருக்கு சேல் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. இதுவே ரீசெல்லர்கிட்ட கொண்டு போய் உங்க கார் நீங்க கொடுத்துறீங்க, சேல் பண்றதுக்காக கொடுத்துறீங்க. அவரு உங்க காரை 7 லட்ச ரூபாய்க்கு வாங்கி 10 லட்ச ரூபாய் காரை நீங்க 7 லட்ச ரூபாய்க்கு விற்கிறீங்க. அவரு உங்க காரை 7 லட்ச ரூபாய்க்கு வாங்கி இப்போ உதாரணத்துக்கு ஒரு 8 லட்ச ரூபாய்க்கு ஒரு ப்ராஃபிட் வச்சு அவர் விற்கிறாரு அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபாய் மார்ஜின் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அதுக்கு ஜிஎஸ்டி டேக்ஸ் கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு 18% அப்படின்னா 18,000 ரூபாய் ஜிஎஸ்டி டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கறதான் முடிவு எடுத்திருக்கிறாங்க. காப்பீட்டுக்கான வரி குறைக்கப்படுவதற்கான முக்கிய முடிவு எடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இப்போ 18% இருக்கக்கூடிய வரியை 5% குறைக்க வேண்டும் அப்படின்னு நிறைய ஜிஎஸ்டி கவுன்சில் மெம்பர்ஸ் எல்லாமே வலியுறுத்தி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் முக்கியமா யூபிஐ டிரான்சாக்ஷன், அதாவது ஜிஎஸ்டிமே அப்ளிகபிள் டு 1 to 5 rupees அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நார்மலா நம்ம ஒரு டீ குடிச்சாலும் சரி, இல்லை வேற ஏதாவது கடைக்கு போய் பொருள் வாங்கினாலும் சரி, பெட்ரோல் போட்டாலும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம யூபிஐ டிரான்சாக்ஷன் பயன்படுத்துறோம் இல்லைங்களா. ஸோ அந்த யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு ₹1 ₹5 வரைக்கும் உங்களுக்கு ஜிஎஸ்டி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது கவுன்சில் மீட்டிங்ல எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தகவல் முடிஞ்சது நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.